Students, welcome to the online class, 9th standard, English medium, social. Now, lesson number 2, history, ancient civilization. Continue page number 25. Page number 25, Indus civilization. Now you see Indus civilization 2.5 Indus civilization, that is Sindhu Valley Nagarigam, Sindhu Valley Nagarigam, Indus civilization. The Indus civilization is also known as Harappan civilization, covers an area of over 1.5 million square kilometers in India and Pakistan. அதாவது ஹராப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் நம்ம பார்க்குறோம், இது ஹராப்பா நாகரிகமாகவும் அழைக்கப்படுகிறது. இது நம்ம அதாவது பாகிஸ்தான் in the north, Almigar, Uttar Pradesh in India in the east, and Daimabad, Maharashtra in India in the south are the boundaries in which the Harappan culture has been found. Not necessary, but first 3 lines very important. The Indus civilization, also known as Harappan civilization, covers an area of over 1.5 million square kilometers. That's all. Last 3 sentences. Now you see the last 3 sentences. Its main concentration was in the regions of Gujarat, Pakistan, Rajasthan and Haryana. அதாவது இந்த நாகரிகம் நம்ம பார்க்குறோம், சிந்துவெளி நாகரிகம், இது பரவியுள்ள முக்கியமான பகுதி. ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனோம்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா. ஓகே. பிளான் டவுன்ஸ், அதாவது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நகரங்கள். ஹராப்பா, it is in Pakistan. Mohenjo-daro, it is in Pakistan. Dholavira, Gujarat, India. Kalibangan, Rajasthan, India. Lothal, Gujarat, India. Banawali, Rajasthan, India. Rajgarhi, Haryana, India, and Surkotota, Gujarat, India are the major cities of the Indus civilization. Harappa, Mohenjo-daro, Kalibangan, Lothal, Banawali, Rajgarhi, Surkota, இதெல்லாம் முக்கியமான நகரங்கள், சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள். Major cities of the Indus civilization. Fortification, well-planned streets and lanes and drainages can be observed in the Harappan towns. The Harappans used backed and unbacked bricks and stones for construction. பொதுவாக இந்த ஹரப்பா நகரம் நம்ம பார்க்குறோம், நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள்னு நம்ம பார்க்குறோம். அதாவது கழிவுநீர் போகிறதுக்கும் நல்ல கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க, தெருக்கள் நல்லா லைனாக நீட்டாக வீடு கட்டி அவங்க தெருக்களை உண்டாக்கியிருக்காங்க, கால்வாய்கள் நல்ல திட்டமிடப்பட்ட கால்வாய்கள், நல்ல வசதியாக கால்வாய்களை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஹரப்பனுடைய மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஹரப்பா மக்கள் எப்படின்னா செங்கற்கள், அதாவது பிரிக்ஸ், அது வந்து சுட்ட மட்டும் சுடாத, அதாவது அதில் போட்டு பாருங்கள், பேக்ட் அண்ட் அன்பேக்டு பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், அதாவது சுடப்பட்ட அதாவது சுடப்படாத செங்கற்கள், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து கட்டுமானத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். A civic authority perhaps controlled the planning of the towns. A few of the houses had more than 1 floor. அதாவது சில வீடுகள் மாடிகளாகவும் இருந்திருக்கு, சில வீடுகள் வந்து ஒரே ஃப்ளோர் கொண்டதாகவும் இருந்திருக்குது. 1 floor. A civic authority perhaps controlled the planning of the towns. A few of the houses had more than
one floor. The tank called the Great Bath. The tank called the Great Bath at Mohenjo-daro was an important structure. அதாவது சில வீடுகள் மாடி வீடுகளாகவும் இருந்திருக்கு. இந்த டேங்க்கு நம்ம சொல்கிறோம், அதாவது ஒரு குளம், டேங்க்னா தண்ணீர் சேர்த்து வைக்கிற அந்த பகுதி, அது மொஹஞ்சதாரோவில் ஒரு பெரிய ஒரு குளம், முக்கியமான கட்டுமானமாகும். அதான் நம்ம பார்க்குறோம். எ கிரேட் பாத் அட் மொஹஞ்சதாரோ, த டேங்க் கால்ட் த கிரேட் பாத் அட் மொஹஞ்சதாரோ வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். see the picture, great bath, well paved with several adjacent rooms. Some unearthed structures have been identified as the granary. உங்களுக்கு தெரியும், கிரானரினா நெற்களஞ்சியம், அதை தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடியது. அப்போது இந்த களஞ்சியங்கள் அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நல்லா பிளான் பண்ணி இதெல்லாம் திட்டமிடப்பட்ட ஒரு இவங்களுடைய கலைகள், பிளான்டு சிட்டிஸ். அப்போது கரப்பர்கள் அரசு அமைப்பு பற்றி நன்கு விவரங்கள் இவங்களுக்கு பொதுவாக தெரியலன்னு நம்ம பார்க்குறோம். we do not know about the nature of the state or political organization of the Harappans, but they must have had a political organization at the level of an early form of state. அதாவது கரப்பர்கள் அரசு அமைப்பு பற்றி அவங்களுக்கு விவரங்கள் தெரியலனாலும், அதாவது ஒரு அரசியல் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியுது. எப்படி இருந்தால் எப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு என்னது நல்லபடியாக அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. A male image from Mohenjo-daro has been identified as priest king, but we do not know about the accuracy of this interpretation. Okay. Do you know the Indus civilization is also known as the Harappan civilization? The Indus civilization is also known as Harappan civilization. We have already seen this statement. அதாவது ஹரப்பா தான் முதன்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால தான் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. Since Harappa was the first site to be discovered, ஹரப்பா தான் முதன்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால் இந்த சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது. Continue. Agriculture and animal domestication. Agriculture and animal domestication, அதாவது வேளாண்மை, அனிமல் டொமஸ்டிகேஷன், கால்நடை பற்றி இதில் பார்க்குறோம். என்னென்ன கால்நடைகளும் அவங்க வளர்த்தாங்க, ஆடு மாடு மாதிரி. The Harappans practiced agriculture. They cultivated wheat, barley and various types of millets. அதாவது ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ரொம்ப பயிர் பெற்றவங்களாக இருந்திருக்காங்க, பயிற்சி அடைந்தவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க கோதுமை, பார்லி மற்றும் பல விதமான திணை வகைகளை பயிரிட்டிருக்காங்க. வீட், பார்லி அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். தே அடாப்டட் எ டபுள் கிராப்பிங் சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க இரட்டை சாகுபடி முறையை அவங்க கடைபிடித்திருக்காங்க. They adopted a double cropping system. Pastoralism was also known to them. They reared cattle, sheep and goats. அவங்க இந்த இரட்டை சாகுபடி முறையை அவர்கள் கடைபிடித்தாங்கன்னு பார்த்தோம். ஆடு மாடு வளர்த்தல் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இந்த ஆடு மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், இதெல்லாம் அவங்க வளர்த்ததில் முக்கியமான கால்நடை ஜீவன்கள். They had knowledge of various animals including elephants but did not use horses. The Harappan cattle are called zebu and it is a large breed often represented in their seals. பார்க்குறோம், யானை ஒரு பெரிய விலங்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆனால் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. குதிரையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கல. இதில் பார்க்குறோம், ஹராப்பாவின் மாடுகள் ஜெபு, ஹராப்பாவில் உள்ள அந்த மாடுகள் ஜெபுன்னு அழைக்கிறாங்களா. த ஹரப்பன் கேட்டில் ஆர் கால்டு ஜெபு அண்ட் இட் இஸ் அ லார்ஜ் பிரீட். இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனமாக. அதை லார்ஜ் பிரீட்னு பார்க்குறோம். பெரிய வகையில் ஒரு, அதாவது மாடு, இது ஒரு பெரிய வகையில் ஒரு மாட்டினுடைய இனம் பார்க்குறோம். சிந்துவெளி முத்திரைகள் இவையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுது. நீங்கள் சில சிம்பிள்ஸ் இந்த சிந்துவெளி நகரத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா பெரிய காளை, அதாவது அந்த மாட்டினுடைய உருவத்தை பதிச்சது அதில் அவங்களுடைய சிந்துவெளி நகரத்தில் ஒரு முத்திரை சிம்பிள்ஸ் அதை நம்ம பார்க்குறோம். லார்ஜ் பிரீட் ஆஃபன் ரெப்ரசன்ட் இன் தியர் சீல்ஸ். நவ் போட்டரி, மட்பாண்ட கலை போட்டரி. The Harappans used painted pottery. Their potteries have a deep red slip and black paintings. அதாவது ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மட்பாண்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஆழமான சிவப்பு மண்ணம் பூசப்பட்டு உள்ள ஒரு ஓவியம், கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட ஒரு ஓவியம். அதாவது the pottery has shaped like dish on stands, storage jars, perforated jars, goblets, S-shaped jars, plates, dishes, bowls and pots. இப்போதான் நம்ம பார்க்குறோம், அதாவது ஜாடிகள், கோப்பைகள், நம்ம வீட்டிலலாம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன தட்டு, எஸ் வடிவ ஜாடிகள், இந்த மாதிரி அவங்களுடைய மட்பாண்டங்கள் தயார்படுத்துறது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் மட்பாண்டங்கள் சித்திரங்களை தீட்டினார்கள். அவர்களுக்கு இது வந்து ஒரு கைவந்த ஒரு கலை. தே பெயிண்டட் த போட்டரி. பாருங்கள், அதாவது அரச மர இலை, மீன் செதில், ஒன்று வெட்டும் ஒட்டுவங்கள், இந்த மாதிரி அவங்களுடைய அதாவது தோற்றம் அதெல்லாம் அந்த மண்பாண்டங்களில் அவங்க படமாக வரைகிறாங்க. நம்ம பார்க்குறோம். ஃபிஷ் ஸ்கேல் டிசைன்ஸ், intersecting circles, zigzag lines, horizontal bands and geometrical morphics and floral and final patterns. அதாவது செடி கொடி, அதை ஃப்ளோரல் அண்ட் ஃபைனல்னு பார்க்குறோம். செடி கொடி வடிவங்கள் இதெல்லாம் அவங்க ஓவியங்களில் முக்கியமான உள்ள ஒரு சமாச்சாரம், அதாவது கலைகள். இந்த போட்டரி, இந்த மண்பாண்ட கலையில் அந்த அந்த இதில் இந்த மாதிரி வண்ணங்கள்லாம் தீட்டி அவங்க என்னது மகிழ்ந்திருக்காங்க. நவ் மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், உலோக கருவிகளும் ஆயுதங்களும். என்னென்ன மெட்டல் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம். த ஹரப்பன்ஸ் யூஸ்டு செட் பிளாட்ஸ், அதாவது செட் என்று சிலிக்கா. செட்னா இந்த சிலிக்காலான சிலிக்கா, நம்ம பார்த்து படிக்கோம். சிலிக்கா, இந்த சிலிக்கா இது வந்து ஒரு கல் வகையில் சேர்ந்தது. கல் ஷெட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ். அதாவது இவங்க வந்து இந்த கத்தி, செம்பு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இவங்க எதை பயன்படுத்துகிறாங்க? they did not possess knowledge about iron. The tools and equipment such as points, seals, needles, fish hooks, razors, wing pans, mirror and antimony rods were made of bronze. இந்த கத்தி, செம்பு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா எலும்பாலையும் தந்தத்தாலும் என்னது உருவாக்கப்பட்டிருக்கு. எலும்பாலையும் தந்தத்தால், அதாவது ஐவரி, போன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மெட்டல்ஸ், டூல்ஸ், வெப்பன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்க வந்து இரும்பின் பயனை அவங்க அறியவில்லைன்னு சொல்லி இதில் பார்க்குறோம். இரும்பை பற்றி என்ன நம்ம செய்யலாம், இரும்பில் என்னென்ன பயன் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு they did not know about the iron. The chisels made out the rory set were used by the Harappans.
Their weapons included arrows, spears, a chisel-bladed tools and axe. The bronze image of dancing girl from Mohenjo-daro is suggestive of the use of lost wax process. பொதுவாக அதாவது ஈட்டிகள், உளி, கோடரி இப்படின்னு சொல்லி நம்ம சில இதில் தமிழ் பாடங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இவங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கருவி. அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலகத்தை உருக்கி ஒரு சால்ட் வேக்ஸ், அதாவது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது மெழுகு அச்சில் உலகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம், இதெல்லாம் என்னது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஓகே. Rori set refers to the set raw material collected from Rori in Pakistan. இந்த ரோரி செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து பாகிஸ்தானில் ரோரி என்ற பகுதியிலேருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. அதாவது பாகிஸ்தானிலிருந்து ரோரி என்ற பகுதியிலேருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. It was used by the Harappans for making blades. The Harappan used both stone and bronze tools. அதாவது ஹரப்ப மக்கள் பொதுவாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். இந்த ஹரப்ப மக்கள் வந்து கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். பிளேடு வந்து ரொம்ப கூர்மையாக இருந்திருக்கு. இவங்க அதாவது ஸ்டோனாலேயும் பிரான்ஸ், வெண்கலத்தினாலேயும் என்னது அதாவது கல், ஸ்டோன்னா கல், அது மட்டும் இல்லை வெண்கலம், இதாலேயும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. See the picture, Rori cherry blades, Shikarpur, Gujarat. Now, textiles and ornaments. Textiles and ornaments. Textiles and ornaments. ஆடை அணிகலன்கள். The Harappans used metal and stone ornaments. The Harappans used metal and stone ornaments. They had knowledge of cotton and silk textiles. They made carnelian, copper and gold ornaments. ஆடை அணிகலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பருத்தி மற்றும் பட்டு, சில்க், இதெல்லாம் அவங்க அறிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தாலும் அது மட்டும் இல்லை, கல், ஸ்டோன், இதையும் அவங்க அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க அணிகலன்கள் இதால் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கார்னிலியன், அதாவது செம்பு, தங்கத்தாலான அணிகலன்கள், இதெல்லாம் அவங்க செய்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தே மேட் carnelian, copper and gold ornaments. அடுத்து பாருங்கள், see, fans, stoneware and shell bangles were also used. அதாவது சங்கு வளையல்களையும் செய்தார். சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளையும் செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பேங்கிள்ஸ், வளையல்கள், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. Some of them had etched designs and the Harappans exported them to the Mesopotamia. அதாவது இவங்க மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் செஞ்சுருக்காங்க. எந்த மாதிரி பொருட்களை? இந்த கல் அணிகலன்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சங்கு வளையல்கள், சரியா? அது மட்டும் இல்லை, தங்கத்தாலான செம்புகள், இதெல்லாம் அவர்கள் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். Harappans exported them to the Mesopotamia. Indus ornaments. அவங்க அணிகலன்களை இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க பிக்சரில். நவ் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், வணிகமும் பரிமாற்றமும். ட்ரேட் வணிகம், எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் நம்ம வாங்குகிறோம். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். The Harappans had close trade links with the Mesopotamians.
அப்போ ஹரப்பா மக்கள் மெசபோட்டோமியில் வந்து க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருக்காங்க. For trade links. Harappan seals have been found in the West Asian sites, namely Oman, Bahrain, Iraq and Iran. The cuneiform inscriptions mention the trade contacts between Mesopotamia and the Harappans. அப்போ ஹரப்பா மக்கள் வந்து மெசபோட்டோமிய மக்களோட வணிக தொடர்பு கொண்டாங்க பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதியில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன, சீல்ஸ். இந்த கியூனிஃபார்ம் ஆவணம் நம்ம பார்க்குறோம். கியூனிஃபார்ம் inscriptions mention the trade contacts between Mesopotamia and the Harappans. இந்த கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபோட்டோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை நம்மளுக்கு இது சொல்லுது. என்னென்ன வணிக தொடர்பு வச்சாங்க, எப்படி வச்சாங்க சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். The mention of Meluha in the cuneiform inscription is considered to refer to the Indus region. இந்த கியூனிஃபார்ம் எழுத்துக்களை நம்ம பார்த்தோம்னா மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கிறது. மெலுகா in the cuneiform inscription is considered to refer to the Indus region. Weights and measures. Weights, எடைகள், weights and measures. The Harappans developed a system of proper weights and measures. Since they engaged to commercial transactions, they needed standard measures. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளை, அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையாகவே முறையான எடைகள், அளவுகள் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வணிக பரிமாற்றத்தில் அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் ரொம்ப அவங்களுக்கு யூஸாக இருந்திருக்கு. சின்ஸ் தே என்கேஜ் த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் தே நீட் அ ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ். த cubical set weights are found at the Harappan sites. The copper plates for weighing balances have also been found. The weights point to their knowledge of the binary system. அதாவது இந்த கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபோட்டோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படி நம்ம பார்க்குறோம். இந்த எடைகள் அளவுகளை நம்ம பார்க்கும்போது இந்த கனசதுரமான செட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எடைகள் இவங்களுக்கு அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. தராசுலாம் பார்த்தோம்னா செம்பு தட்டுகள், அவங்க அந்த நெருவு அளவுற அந்த செம்பு தட்டுகள் அந்த காலத்தில் அது போல் வடிவத்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை, அதாவது எல்லாம் பார்க்குறோம். பைனரி சிஸ்டம், வெயிட்ஸ் பாயிண்ட் டு தேர் நாலேஜ் ஆஃப் த பைனரி சிஸ்டம், அதாவது ஈரடிமான எண்முறை, பைனரி, தட் மீன்ஸ் ஈரடிமான எண்முறை பற்றி அவர்கள் நன்கு தெரிஞ்சிருக்காங்க. The ratio of weight is doubled as 1:2:4:8 is 16:32. அப்போ அவங்களுடைய எடைகளின் விகிதம் பொதுவாக இந்த 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அதான் அவங்களுடைய எடைகளின் விகிதம் 2 மடங்காக, அதாவது 1:2, 2:4, 4:8, 8:16, 16:32. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. வெயிட்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். தென் பேலன்ஸை பாருங்கள். காப்பர் பேலன்ஸ் ஃப்ரம் மொஹஞ்சதாரோ. செப்பு தராஸ், செப்பு அந்த உலகத்தால் ஆன தராசு. இது மொஹஞ்சதாரோவில் உள்ள அவங்க பயன்படுத்தின உள்ள ஒரு தராசு. அதுபோல் எடைக்கற்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்க எடைகளின் விகிதம் வந்து நம்ம பார்க்குறோம். 1:2, 2:4, 4:8, 8:16, 16:32. அதாவது 2 மடங்காக அதிகரித்து நம்ம பார்க்குறோம். நவ் எழுத்து வடிவம், ஸ்கிரிப்ட்ஸ், சீல்ஸ், சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது முத்திரை. சீல்ஸ்னால் முத்திரை,
நம்ம முத்திரைகள்லாம் நம்ம பார்க்கணும்ல, அதில் எழுத்து வடிவம் ஸ்கிரிப்ட்ஸ், அவங்களுடைய எழுத்து வடிவம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சீல் வித் ஸ்கிரிப்ட்ஸ் படத்தை பார்க்குறோம். The seals from various media such as steatite, copper, terracotta and ivory are found in the Harappan sites. They were probably used in the trade activities. பொதுவாக இந்த ஹரப்பா நாகரிகத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க பகுதியில் செம்பு, சுடுமண் போன்ற செய்யப்பட்ட முத்திரைகள் அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. அதாவது செம்பு, சுடுமண் தந்தம் போன்ற அதால் கிடைத்த முத்திரைகள் கிடைத்திருக்கு. இது எப்படின்னா வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், they were probably used in the trade activities. The Harappan script is not yet deciphered. அதாவது ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. அப்போ நம்ம அதை என்ன செய்ய முடியாது, வாசிக்கிறதுக்கு முடியாது. அந்த எழுத்தோடித்தை நம்ம பார்க்குறோம், வாசிக்கப்படவில்லை. About 5,000 texts have been documented from the Harappan sites. Some scholars are of the view that the script in the Dravidian language. அப்போ ஹரப்பா பதிலிருந்து சுமார் 5000 எழுத்துக்களோட சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிறு எழுத்துக்கள் இவை திராவிட மொழியிலேருந்து அதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் நினைக்கிறாங்க, மொழி ஆராய்ச்சி நினைக்கிறாங்க. சரியா? 5,000 texts have been documented from the Harappan sites. Some scholars are of the view that the script is the Dravidian language. Okay. Terracotta toys. Now, arts and amusement. அதாவது அவங்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். அதாவது அவங்க பொழுதுபோக்கு நம்ம சொல்ல போனால், அதாவது பொம்மை வண்டிகள், பம்பரம் வச்சு விளையாடுறது, கோழிக்குண்டு, இந்த மாதிரி அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். The terracotta figurines, paintings on the pottery and the bronze images from the Harappan sites suggest the artistic skills of the Harappans. Priest king made of steatite and dancing girl made of bronze, both from Mohenjo-daro, as well as stone sculptures from Harappa. Mohenjo-daro and Dholavira are the important objects of art. Toy cars, rattles, wheels, tops, marbles and hopscotches made in terracotta suggest the amusement of the Harappan people. அது கலைகள் பொழுதுபோக்குகள் நம்ம பார்த்தோம்னா, கலைகள்னால் எப்படின்னா சிறு சிறு சிலைகள் செய்கிறது, மட்பாண்டங்கள் ஓவியங்கள் செய்கிறது, சரியா, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய கலைகள். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய விளையாட்டு நாம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொம்மை வண்டிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளுக்கிழுப்பு, இந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கிளுக்கு மாதிரி வச்சுருக்காது. அப்புறம் பம்பரங்கள் விளையாடுறது, கோழிக்குண்டு இதை வச்சு விளையாடுறது, இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு, விளையாடுறது, பொழுதுபோக்கான விளையாட்டு. சரியா? Now you see the picture, the dancing girl from Mohenjo-daro. Mohenjo-daro அதாவது சிற்பம், நடனப்படி சிற்பங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். ரிலிஜன், மதம், அவங்க என்ன மதத்தை பின்பற்றினாங்க. The Indus people had a close relationship with nature. அப்போ அவங்க இயற்கையை தான் அவங்க வணங்கியிருக்காங்க. They worshipped people trees. Some of the terracotta figures resemble the mother goddess. இயற்கை வணங்கினான்னு பார்க்குறோம். அவங்க அரச மரத்தையும் வழிபட்டுருக்காங்க. சரியா?
அது மட்டும் இல்லை, பெண் தெய்வத்தையும் அவங்களுக்கு வந்து சிலை, அந்த பெண் தெய்வம் அதையும் அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வமாக கருதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபயர் altars have been identified at Kalibangan. The Indus people buried the dead. Burials were done elaborately and evidence for cremation has also been found. இந்த சிந்துவெளி நகரத்தில் நம்ம பார்க்குறோம், இறந்தவர்களை புதைப்பது அவங்கள்ட்ட அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இந்த இறந்தவர்களை எரிக்கும் வழக்கமும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ரெண்டுமே அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அண்ட் தேர் கல்ச்சர், அதாவது அவங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரம், இதை பற்றி நம்ம பார்க்குறோம். த ஆத்தர்ஸ் ஆஃப் த ஹராப்பன் சிவிலைசேஷன் ஆர் நாட் நோன் சின்ஸ் த ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் deciphered. One school of thought argues that they spoke the Dravidian language. The archaeological evidence shows movement of the Harappans to the east and south after the decline of the Indus civilization. ஹரப்பா மக்களின் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா அதோட பொருள் வந்து என்னது கண்டுபிடிக்கவில்லை. அதனால் இந்த ஹரப்பா நாகரிகத்தை பற்றி முழுமையாக நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து திராவிட மொழியை பேசினார்கள் என்று அறிஞர்கள் ஒரு சாரார் கூறுறாங்கன்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். they spoke the Dravidian languages. The archaeological evidence shows movement of the Harappans to the east and south after the decline of the Indus civilization. பொதுவாக தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வந்து கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்து போனார்கள் என்று இதில் நம்ம பார்க்குறோம். கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் என்னது அவங்க வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த ஹரப்பா மக்களில் சிலர் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். It is probable that some of the Harappan people moved into the different parts of India. Only the decipherment of the script can give a definite answer. இது வந்து எப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அவங்க எங்கெங்கே அவங்க குடியிருந்தாங்க, எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Indus civilization had more than one group of people. Several groups including farmers, pastoralists and hunter-gatherers lived in the Indus region. இந்த சிந்துவெளி நகரத்தை நம்ம பார்க்குறோம். இவங்க அதிகமான குழுக்களாக இருந்திருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஃபார்மர்ஸ் விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், வேட்டையாடுறவர்கள், அது மட்டும் இல்லை அந்த வேட்டையாடுறத உணவு சேகரிப்போர், இப்படி பல்வேறு குழுக்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். several groups including farmers, pastoralists and hunter-gatherers lived in the Indus region. The Indus region had villages and large towns. The population was mixed. இதில் நம்ம பார்க்குறோம் மக்கள் எல்லாரும் கூடி தான் அவங்க இருந்திருக்காங்க. The period of the civilization has been divided into early Harappan starting around, அதாவது 3300 முதல் கிபி 2600 கிபி அதுவரை இவங்களுடைய தொடக்க ஹரப்பா அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா civilization from 2600 to 1900 BC, அதாவது பிந்தைய ஹரப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2600லேருந்து 1900 வரை காலகட்டம், கிட்டத்தட்ட 1700 வரை நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம் அவங்களுடைய காலங்கள். The period of the civilization has been divided into early Harappan starting around 3300 BC and continuing to 2600 BC, and mature Harappan are the last phase civilization from 2600 to 1900 BC. The later Harappan existed up to 1700 BC. Decline of Indus civilization, சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி.
சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. The Indian civilization at its urban features started declining from about 1900 BC. Changes in climate, decline of the trade with Mesopotamia and drying up or flooding of the river Indus. Foreign invasion were some of the reasons attributed to the collapse of this civilization and for the migration of people in the southern and eastern direction. It did not completely disappear. It continued as rural culture. இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி நம்ம பார்த்தோம்னா, அதாவது அவங்களோட பருவநிலை மாற்றம், அது மட்டும் இல்லை, மெசபடோமிய வணிகத்தில் வீழ்ச்சி, அதாவது நதியின் வறட்சி, வெள்ளப்பெருக்கு, அந்நியர்கள் படையெடுத்து வந்தாங்க, இதன் மூலமாக சிந்துவெளி நாகரிகம் பொதுவாக வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு இடத்துல நிலைச்சிருக்கல, வெவ்வேறு இடத்துக்கு அப்படியே இடம்பெயர்ந்து என்னது அவங்க போனதும் சிந்துவெளி நாகரிகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு வீழ்ச்சி அமைந்ததை எல்லாம் பார்க்குறோம். ஆக சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை. பொதுவாக பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது இந்தியாவில் ஒரு கிராம பண்பாடாகவே என்னது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் பார்த்தோம்னா, it did not completely disappear, it continued as rural culture. Now the lesson is over. Then study complete and finished.